பிரைஸ் தி லார்ட். மகப்பெருவின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் ஜேம்ஸ் யங் சிம்சன் அவர்தான் குளோரோஃபார்மை கண்டுபிடித்தவர், மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர். அவரிடத்தில் ஒரு நாள் பேட்டி எடுக்கிறார்கள். ஐயா, நீங்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சீங்க, ஆனா இந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு, இது இந்த உலகத்துக்கே வரப்பிரசாதம் என்று அவரிடத்தில் சொன்னார்கள். அவர் உடனே சொன்ன பதில், நான் ஒரு நாள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் வில்லா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று வாசித்தேன். இந்த வசனம் என் காதுகளில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. ஆண்டவர் முதல் ஒரு ஆபரேஷன் பண்றாரு, வலி இல்லாத ஒரு ஆபரேஷன் பண்றாரு, அந்த இடத்தை சதையினால் மூடினார் என்று வாசிக்கிறோம். அவன் அயர்ந்த நித்திரை அடைந்தான் என்று வாசித்தார். இந்த வசனத்தை கொண்டுதான் அவர் மயக்க மருந்தை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அந்த வசனம் தான் எனக்கு ஒரு கீயாக இருந்தது. இந்த வசனத்தை படித்து விட்டு தான் நான் ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மருந்தை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அதற்கு பிற்பாடு சில நாட்கள் கழித்து அவரை ஒரு பாராட்டு விழாவுக்கு ஒன்றை அழைக்கிறார்கள், எடின்பரோ பல்கலைக்கழகத்தின் மூலமாக. அவர் அதற்கு சென்று கொண்டிருந்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு என்ன கொடுக்கிறாங்க, ஒரு பாராட்டு விழா எல்லாவற்றும் நடத்தி முடித்துவிட்டு அவரிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள். என்ன பேட்டி என்றால், ஐயா, நீங்கள் கண்டுபிடித்ததிலே மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு எது என்று அவரிடத்தில் கேட்டார்கள். எல்லாரும் அங்கு இருந்தவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர் குளோரோஃபார்ம் என்று சொல்லுவார் என்று. ஆனால் அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் சொன்ன பதில், நான் பாவி என்றும் என் பாவத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் பலியானார் என்றும் அவர்தான் என் இரட்சகர் என்றும் நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் என்ன பண்ணார், நாம் வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை அங்க பாராட்டுகிறார். அததான் அவர் பெரிய கண்டுபிடிப்பு என்று சொல்றார். இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதா? நான் பாவி என்று நாம் உணர்கிறோமா? கடவுள் நமக்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், நம்மை மீட்டெடுக்க அனுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கும் போது, நாம் நம்பும் போது, நாம் அறிக்கையிடும் போது, கர்த்தர் இந்த உலகத்துல மேலான ஒரு ஆசீர்வாதங்களை, ஒரு நித்திய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதை ஜேம்ஸ் சிம்சன் அவர்கள் அறிந்து கொண்டார். அதனால் அவர் இந்த உலகம் போற்றும் ஒரு மனிதனாக கர்த்தர் உயர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எதற்காக தேவன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மை நிச்சயம் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஜேம்ஸ் சிம்சனை கர்த்தர் உயர்த்தினது போல உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.